ஹாய், வெல்கம் டு மணி விலாக்ஸ். ஸோ டைமு டேட்டு 6/19, டேட்டு வந்து அக்டோபர் 13. ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து ஃபீல்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் அதே மாதிரி எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். வீடியோ போடலன்னு கேட்குறீங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா போய்ட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிஎன்ஜி பிடிச்சிடுவோம். ஓகே, அது இல்லாமல் அன்றைக்கி ஒரு வீடியோ பண்ணோம் பார்த்தீங்களா, பீக் ஹவர் வீடியோ. மார்னிங் வந்து அந்த சீக்கிரமாக கிளம்பி போக ஆரம்பித்தேன்னா அதை அப்படியே கண்டினியூ பண்ணிட்டாங்க. இப்போலாம் டெய்லி அது நல்லா இருந்துச்சு. அந்த வெயில் இல்லாமல் ஓட்டுறது, நம்ம டெய்லி ஜிம்முக்கு சீக்கிரமாக கிளம்பி போகிற மாதிரி போய்ட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடுறது. இன்றைக்கும் ஜிம்மு முடிச்சாச்சு, அப்படியே கிளம்பி போயிடலாம். ஓகே, ஸோ வாங்க என் கூட ட்ராவல் பண்ணுங்கள். இன்றைக்கி எவ்வளோ இயர்னிங்ஸ்னு பார்க்கலாம். எப்போவும் சொல்கிற மாதிரி யூனிஃபார்ம் இருக்குது, இப்போ நான் போட்டுப்பேன் டியூட்டி எடுத்தோன்னே. ஓகே, ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு டியூட்டி எடுத்துட்டேன், ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரிப் ஒரு சின்ன ட்ரிப் எடுத்திருக்கேன். சிஎன்ஜி பிடிக்க போகணும், அப்படியே மூவ் பண்ணி போவோம். ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு சின்ன ட்ரிப்பு. இது 80 இதுக்கு 100. மணி ஒரு 6:29 ஆகுது. ஸோ சிஎன்ஜி பிடிக்க போகிறோம். சிஎன்ஜிக்கு இன்னும் ஒரு 4 கிலோமீட்டர் இருக்குது. வேறு எதனா டியூட்டி கிடைக்குதான்னு பார்ப்போம். ஓகே, டைம் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் 6:42. சிஎன்ஜி பிடிக்க வந்திருக்கேன். எந்த டியூட்டியும் எடுக்கல. ஒரு 4 கிலோமீட்டர் எம்டியாக தான் ஓடிட்டு வந்திருக்கேன். நிறைய டியூட்டி ஆகிடுச்சு, இது எல்லாம் லாங் டியூட்டி. பட் எடுக்க முடியல. பிகாஸ் சிஎன்ஜி பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்ட் தான் இருக்குது. ஒரு பாயிண்ட் கூட பிளிங்க் ஆகிடுச்சு, சுத்தமாக எம்டி. ஸோ லாங் டியூட்டிலாம் எடுக்க முடியாது, சிஎன்ஜி ஃபில் பண்ணிட்டு தான் எடுக்கணும். நல்ல டியூட்டி வந்துச்சுங்க சிட்டி உள்ள 500, 520லாம். ஓகே, நான் தெரில இன்னும் அந்த மிஷின் ஏதோ ப்ராப்ளம் போல், இல்லை லோடு ஏறிட்டு இருக்கான்னு தெரில. இன்னும் சிஎன்ஜி போட ஸ்டார்ட் பண்ணல. ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா சிட்லப்பாக்கத்தில் இருக்க ஒரு பங்க்கு, முடிச்சூரில் ஒரு பங்க் இருக்குது. அது வெறும் அந்த சிஎன்ஜி மட்டும் போடுற பங்க்கு. அங்கே தான் போய் போடுவேன். பட் வந்து அது வந்து ஒரு 9 கிலோமீட்ரு, இது ஒரு 6 கிலோமீட்ரு, ஒரு 3 கிலோமீட்டர் சேவ் ஆகும். பட் அங்கே சீக்கிரமாக பிடிச்சிடுவாங்க, இங்கே கொஞ்சம் லேட் ஆகுது. பார்ப்போம். சிஎன்ஜி நைட்டே பிடிச்சி வச்சுருந்தா அப்படியே காலையில் வச்சு டியூட்டி கிளம்பிட்டே இருக்கலாம். பட் வந்து இந்த டைமிங் நம்மளுக்கு செட் ஆக மாட்டேது. ஸோ காலையில் ஒரு ஜிம்முக்கு போயிட்டு சிஎன்ஜி பிடிச்சிடும். நைட்டு ஒரு 8-8:30 க்ளோஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிடுறோமா, அதனால் சிஎன்ஜி பிடிக்க முடியல. காலையில் பிடிச்சா தான் கரெக்டாக இருக்குது. டைம் கொஞ்சம் வேஸ்ட் ஆகும். மணி 6:45 ஆகுது. ஒரு டியூட்டி 100 rupees மட்டும் ஏர்ன் பண்ணியிருக்கோம். வடப்பள்ளிலாம் அடிக்குது, எடுக்க முடியல. சிஎன்ஜி வேறு. ஓகே, சிஎன்ஜி பிடிச்சாச்சு, ஃபுல் ஆகிடுச்சு. 320 ரூபாய்க்கு தான் பிடிச்சிது. ஸோ இருந்திருக்கோம்னு நினைக்கிறேன், இன்னும் ஒரு கிலோ இருந்திருக்கும். ஸோ ஓகே, ஏர் பிடிச்சி ரொம்ப நாள் ஆகுது. எனக்கு தெரிஞ்சு ஏர் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏர் வந்து எப்போவுமே நம்ம 50 தான் மெயின்டைன் பண்ணுறோம் 3 வீல்லையும். ஓகே, சிஎன்ஜி பிடிச்சிட்டோம். இவ்வளோ நேரம் டியூட்டியாக இருந்தது. சிஎன்ஜி பிடிச்ச உடனே டியூட்டி. ஆனால் அங்கே வந்து அந்த முடிச்சூர் அங்கே போனோன்னா தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் வர வழியில் ஒரு டியூட்டி அடிச்சிடும், பெரிய டியூட்டி. எதனா ஒன்று மூவ் பண்ணி வரதுக்கு ஈஸியாக இருக்கும். பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா வரதராஜா தேட்டரு சிட்லப்பாக்கம். இதுவும் பெரிய ஏரியா தான். பார்ப்போம் ஏன்னா டியூட்டி அடிக்குதான்னு. இது ஆக்சுவலாக நேற்று ஒரு கஸ்டமர் நம்மளுக்கு மெசேஜ் அனுப்பிச்சது. பேபி டாக்டர் போகணும், டோன்ட் கேன்சல். இந்த மெசேஜ் அவங்க அனுப்பிச்சாங்க. நம்ம ரிப்ளை ஓகேன்னு அனுப்பிச்சோம். இப்போ ஒரு கிளிப்பிங்ஸ் மாதிரி காட்டணும் பார்த்தீங்களா. ஆக்சுவலாக நேற்று மதியம் அந்த மெசேஜ் ஆக்சுவலாக எல்லாம் பெரிய பெரிய டியூட்டியாக பிஸியாக அடிச்சுட்டு இருக்கும்போது ஒரு சின்ன டியூட்டி எடுத்துட்டேன். எடுத்துட்ட உடனே கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா மெசேஜ் அனுப்புகிறாங்க, ப்ளீஸ் டோன்ட் கேன்சல். நான் காட்டின பாருங்க, அதான் எமர்ஜென்சி குழந்தைக்கு அப்படின்னு. அப்புறமா நான் ஓகேம்மா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். போய் பார்த்தா ஓகேம்மா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். போய் பார்த்தா கஷ்டப்படுறவங்க, அவங்க குழந்தைக்கு ஃபிக்ஸ் மாதிரி வந்திருக்கு போல. அவங்க வீட்டுக்காரருக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க, அவர் வெளில இருக்காரு, வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்ட்டு ஆட்டோ போட்டிருக்காங்க. பட்டு கால் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து 50 ரூபா 60 ரூபா எக்ஸ்ட்ரா கேட்குறாங்க. ஓகே, நான் தான் நீங்கள் கேட்குறீங்க. ஓகே, ஒன்றும் கேட்கல. ஏன்னா அந்த ஏரியா வந்து திருப்பி டியூட்டிஸ் கிடைக்காது.
பட் அவங்க அந்த பொண்ணு சொன்னது என்ன கஷ்டம்னா எனக்கு, ஏன்னா ரிட்டர்ன் டியூட்டி அது கிடைக்காத ஏரியா தான் எனக்கே தெரியும். சொன்னது என்ன கஷ்டம்னா, ஆனால் ரேட்டு கேட்குறாங்க, ஓகே 50-60 கேட்குறாங்கண்ணா, சரி கொடுக்க முடிஞ்சா கொடுத்துருவோம். ஓரளவுக்கு நான் சொல்கிறேன், ஒரு 20 ரூபா தரேன் 30 ரூபா தரேன்றேன், ஒத்துக்க மாட்டாங்க. நான் இந்த மெசேஜ் அனுப்புகிறேன், இந்த மெசேஜ் யாரும் படிச்சு கூட பார்க்கல, நான் படிச்சு பார்த்தாலாவது அதுக்காகவாவது பார்த்து வந்திருப்பாங்க, ஏதோ குழந்தைக்கு எமர்ஜென்சி கூப்பிட்றாங்க அப்படின்னு. யாருமே படிச்சு பார்க்கல. 4 பேர் கேன்சல் பண்ணிட்டாங்கண்ணே. நீங்கள் வந்தீங்க ரொம்ப சந்தோஷம். நான் ஆக்சுவலாக காசு கூட வாங்குறது எனக்கு கஷ்டமாக இருந்தது. கஷ்டப்படுறவங்க இறக்கி விட்டோன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு நான் கிளம்பி வந்தெல்லாம் திரும்பி வரேன், குடுக்குன்னு ஓடி வந்து ஆனால் இருந்தாங்கண்ணே ஒரு சின்ன அமௌண்ட் இல்லை வச்சுக்கோங்கண்ணா. இல்லைம்மா பரவாயில்லம்மா, கஷ்டமாக இருக்குது, குழந்தைய போய் பாரு எப்படி இருக்குது அப்படின்னு. இல்லை நீங்கள் வச்சுக்கோங்க பரவாயில்ல, வீட்டுக்காரர் வராரு பார்த்துக்கிறோம், நான் உள்ள குழந்தைய விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசை கொடுக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அது மாதிரி எதனா கொஞ்சம் மெசேஜ்லாம் அந்த மாதிரி எமர்ஜென்சிலாம் அமிச்சா பாருங்க, நம்ம வேலை. என்ன கூட பாருங்க, எல்லாரும் இந்த இயர்னிங்ஸ்லாம் போடுற அதனால பொழப்பு கெட்டு போகுது. இது வந்து ஒரு பிஸ்னஸாக பார்க்குறாங்க நிறைய பேர். ஸோ இந்த இன்சிடென்ட்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, நான் வந்து இது ஒரு பிஸ்னஸாக பார்க்குறேன். பிஸ்னஸ் பண்ணுறோம், ஓகே ஏர்ன் பண்ணுறோம். பட் அதை என்னென்ன செய்ய முடியுமோ மற்ற விஷயம், இந்த மாதிரி விஷயமும் நான் பண்ணுறேன். ஒரு மனிதாபியம் சில விஷயம்லாம் எனக்கு பிடிச்சி நான் பண்ணுறேன். இந்த தொழிலில் எனக்கு ரொம்ப ஒரு திருப்தியாக மனநிறைவுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்குது இதெல்லாம் பண்ணும்போது. ஓகே, அதுவும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸும் அதெல்லாம் பண்ணுங்க. ஓகே, மணி 7 ஆயிடுச்சு. ரேபிடோவில் மட்டும் 100 ரூபா டியூட்டியோட நிற்குது. இதுக்கு மேலே வெயிட் பண்ணால் வேலைக்கு ஆகாது. ஓகே, நம்ம அப்படியே மூவ் பண்ணிகிட்டே இருப்போம், டியூட்டி கிடைக்கும். இது ஒரு 446. இது ஒரு லாங் ட்ரிப்பு, ஒரு 26 கிலோமீட்ரு. ஸோ மணி பார்த்தீங்கன்னா தெரியும் 8 ஆகுது. இதுக்கு வந்து ஒரு 450 ரூபா. இது வந்து நம்ம மேடவாக்கத்துலேருந்து ஸ்ட்ரைட்டாக அந்த சிஎன்ஜி பிடிச்சோம் பாருங்கள், அங்கேருந்து ராமச்சந்திரா போரூர் வந்திருக்கோம். ஆக்சுவலாக இது எடுக்க மாட்டேன், இந்த ஏரியா பயங்கர டிராஃபிக்காக இருக்கும். சரி, இந்த ரூட்லாம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. சரி, இந்த சைடு அப்படியே எடுக்கலாம் தான் எடுத்தேன். பிகாஸ் நம்ம டிராஃபிக்கு முன்னாடி நம்ம உள்ளே என்ட்ரு ஆகிட்டோம், அதாவது இந்த சிட்டி உள்ள. ஏன்னா பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அந்த பக்கம்லாம் டிராஃபிக் இருக்கா, ஃபுல் டிராஃபிக்காக இருக்குது அந்த பக்கம். ஓகே, பட் இந்த பக்கம் வந்து காலியாக தான் இருக்குது, தெரியுதா? ஸோ வந்து நான் அந்த பீக் ஹவருக்குள்ளே உள்ளே வந்துட்டேன், அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அப்படியே மூவ் பண்ணி போயிட்டே இருக்கலாம். அதேமாதிரி இந்த சாஃப்ட்வேர் ஆஃபீஸ் போகிறவங்க டியூட்டிலாம் எடுப்பீங்கல்ல, பீக் ஹவரில் அந்த மாதிரி எடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் ஒரு அமௌண்ட் காட்டும், ஓகேவா? இல்லை நீங்கள் ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸடாக பேசிட்டீங்கன்னா ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதில் காட்டுற அமௌண்ட்டு ஒத்துட்டு நீங்கள் ஓட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பீக் ஹவரில் அவங்க என்ன பண்ணுவாங்க, அர்ஜென்ட்டாக இறங்குறதுக்கு ஆஃபீஸ் வர்றதுக்கு முன்னாடியே டப்புனு பேமெண்ட்டை பண்ணிவிட்டு காட்டின அமௌண்ட்டு நான் பண்ணிவிட்டு ஓகே நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அர்ஜென்ட்டாக போயிடுவாங்க. அவங்களுக்கு தப்பு சொல்ல முடியாது. பட் பீக் ஹவரில் ரேட்டு மாறும். காலையில் நான் ஒரு கஸ்டமர் ஏற்றினேன், 334 ரூபா காட்டுச்சு, 26 கிலோமீட்டருக்கு. 7:30 மணிக்கு 7:15 ஏறுறாங்க. நான் சொன்னேன் இந்த அமௌண்ட்டு கண்டிப்பாக மாறுங்க, நீங்கள் அது வந்து ஃபிக்ஸடு கிடையாது, ஏன்னா பீக் ஹவரில் மாறிடும் அப்படின்னு. அவங்க கேட்கல. அதெல்லாம் இல்லை, நான் டெய்லி போகிறேன், அப்படி தான் வரும் அப்படின்னு. ராமச்சந்திரா டெய்லி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க அவங்க. நீ தான் போகிறாங்க எனக்கு தெரியும், அவங்க ரூட்டே தெரியல. அவங்க வீட்டிலேருந்து எப்படி வெளில கரெக்டாக முடியும் போது நான் காட்டினேன் பார்த்தீங்களா, 446 ரூபா வந்துச்சு, 100 ரூபா எக்ஸ்ட்ரா வந்துச்சு. அவங்களே ஒரு மாதிரி கில்ட்டி ஆகிட்டாங்க, ஏன்னா படித்தவங்க நல்லா இதுவானவங்க. நான் சொன்னதுக்கு நம்பல, நான் எதுவும் ஏமாத்துறேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, அதில் காட்டுறத நான் கொடுப்பேன், பரவாயில்ல காட்டுப்பேன் எவ்வளோண்ணா அப்படின்னாங்க. 446 ரூபா காட்டுச்சு. ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த மாதிரி அவங்க இப்போ நான் அவனையும் கண்டுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், காட்டின அமௌண்ட்டை 340 ரூபா பண்ணிட்டு அர்ஜென்ட்னு சொல்லிட்டு அவங்க போயிடுவாங்க, அவங்க அர்ஜென்ட்டுக்கு. பட் நம்ம க்ளோஸ் பண்ணாமல் அந்த காசை வாங்காதீங்க, க்ளோஸ் பண்ணுங்கள். பீக் ஹவரில் க்ளோஸ் பண்ணிங்கன்னா தான் அது ஆக்சுவல் அமௌண்ட்டு பீக் ஹவரில் வந்து அதிகமாக தான் வரும் காட்டினதை விட. ஓகே, நான் அந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் தெரியாமல் ஏமாந்துருக்கேன். ஸோ அதையும் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கேன். ஓகே, தேர்ட் ட்ரிப் ஒன்று எடுத்திருக்கேன். மணி 8:36, கஸ்டமருக்காக வெயிட்டிங். இது வரைக்கும் ஒரு 550 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். 2 ட்ரிப்பு போயிருக்கோம், 30 கிலோமீட்டர் ட்ரைவ் பண்ணியிருக்கோம். ஓகே, பார்ப்போம். இந்த ட்ரிப்பு முடிச்சுட்டு அப்டேட் பண்ணுறேன். ஆர் யூ கம்மிங் அந்தே தொலைச்சாச்சு. ஓகே, இது ஒரு 187, இதுக்கு ஒரு 200. மணி 9 ஆகுது. ஓகே, அம்ஜிக்கரை கிட்ட வந்திருக்கும், ஒரு 10 கிலோமீட்டர் இருக்குது, 200 ரூபா. 4th ட்ரிப்பு அம்ஜிக்கரையிலேருந்து கஸ்டமருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். கம் ஃபாஸ்ட்டுன்றாங்க, நம்ம வந்து நின்னா அவங்க வரமாட்றாங்க. இது வரைக்கும் ஒரு 750 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். மணி 9 ஆகுது. ஓகே, இது ஒரு 130. அம்ஜிக்கரையிலேருந்து டி நகர் வந்திருக்கோம். ஸோ ஒரு 6 கிலோமீட்ரு.
130 ரூபா. பசிக்குது. அங்கே ஒரு டிஃபன் கடை இருக்குது, போய் பேசாமல் சாப்பிட்ருவோம். ஓகே, பிரேக் அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுவோம். டிஃபன் பிரேக். அதே மாதிரி ஒரு ப்ரோ நைட் வீடியோ போடுங்கன்னு கேட்டுட்ருக்கீங்க. நைட் வீடியோக்கு நான் என்னன்னு சொல்கிறேன், என்னால் ஏன் பண்ண முடியாது அப்படின்னு. நான் ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேனே. சனிக்கிழமை ஒரு ரயில்வே ஸ்டேஷன் பீக் ஹவர் முடிஞ்சிடுச்சு. ஓகேவா, எவ்வளோ அமௌண்ட் காட்டுச்சு நான் பார்க்கல. பீக் ஹவர் வந்து இன்னும் ஸ்டார்ட் ஆகலாம்னு நினச்சிட்டு இருக்கேன். 3:15 மணி. பீக் ஹவர் ஒரு 3:30 மணிக்கு தானே ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் யூபரில். சரி, எப்படியோ ஒரு 11 கிலோமீட்டரு கம்மியாக தான் காட்டியிருக்கோம். பீக் ஹவர் இல்லையே யூபரில். 11 கிலோமீட்டருக்கு அது ஒரு 134 ரூபா அது மாதிரி காட்டியிருக்கோம். 11 கிலோமீட்டருக்கு எவ்வளோ வரும்? ஒரு 220 ரூபா அது மாதிரி காட்டும் பீக் ஹவரில். 200 ரூபா கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறேன். 11 கிலோமீட்டருக்கு அம்மா எவ்வளோமா காட்டுது ஃபர்ஸ்ட் தடவை? எவ்வளோமா காட்டுது? அவங்க எதுவுமே சொல்லல. இது பீக் ஹவர் இல்லாததுனால ரொம்ப கம்மியாக காட்டுதுமா. 11 கிலோமீட்டரு ஒரு 220 நார்மலாக காட்டும். ஒரு 200 ரூபா கொடுங்கம்மா, இல்லை ஒரு 180 ரூபாயிலேருந்து 200 ரூபா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, தம்பி பீக் ஹவர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு போல, 236 ரூபா காட்டுதுப்பா. நான் 250 ரூபா தரேன், நீ வாப்பா ஃபர்ஸ்ட்டு 200 ரூபா தாங்கன்னு ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறேன் அப்படின்றாங்க. ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா, நைட் ஓட்டுறோன்னா நான் வந்து அதிகமாக கேட்குறவங்கள வந்து யாரும் தப்பாக சொல்ல. நைட்டில் வந்து ஒரு இடத்துக்கு போகிறோன்னா திருப்பி அங்கே ரிட்டர்ன் டியூட்டி கிடைக்கலன்னா அட்லீஸ்ட் சிஎன்ஜிக்காவது மூவ் பண்ணி வர்றதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா கேட்டு தான் ஆகும். எனக்கு எக்ஸ்ட்ரா அது அவங்களுக்கு வந்து நியாயம் தான் அவங்க கேட்குறது. ஏன்னா நைட்டில் வந்து சும்மா எம்டியாக வர முடியாது. ஒரு இடத்துல போய் டியூட்டி கிடைக்கிறது கஷ்டம். அந்த மாதிரி எனக்கு கேட்க தெரியாது. ஸோ அதனால தான் நான் நைட் வீடியோ இப்போதைக்கு பண்ணுற மாதிரி இல்லை. ஓகே, அதான் காரணம். இட்லி வடை சாப்பிட்ருவோம். எல்லாம் டிஃபன் சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சாப்பிட்றேன். ஆக்சுவலாக இந்த கையேந்தி பவன் வந்து இந்த கேபிஎன் டி நகர் கேபிஎன் பார்சல் சர்வீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு அப்படியே எக்ஸாக்டாக பக்கத்தில் இருக்குது. ஓகே, பிரேக்ஃபாஸ்ட் டிஃபன் முடிச்சிட்டோம். ஆக்சுவலாக இது வரைக்கும் நம்ம சாப்பிட்ட கையேந்தி பவன் தான் நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும். டேஸ்ட்லாம் ஒரு 25 ரூபாய்க்கு 2 இட்லி, ஒரு மெதுவடை. குவாலிட்டியும் சரி, குவான்டிட்டியும் நல்லா பெரிய இட்லி தான். ஸோ வேறு லெவலில் இருந்துச்சு. 25 ரூபாய்க்கு இது வரைக்கும் நான் எப்படியும் ஒரு 30 ரூபா 32 ரூபா அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. இது வந்து ஒரு 25 ரூபாய்க்கு வறுத்து. இது மணி 10 ஆயிடுச்சு. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரேப்பிட்டோவில் ஒரு 399 400 யூபரில் ஒரு 450 ரூபா. ஸோ ஒரு 880 ரூபா டிப்ஸோடு சேர்த்து. ரொம்ப ஆசைப்பட்டு இன்றைக்கி ஒரே ரூட்டில் டெய்லி ஓட்டிகிட்டே இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு ரூட்டு மாற்றி ஓட்டலான்னு வந்தால் டி நகரில் பாருங்கள் 20 நிமிஷம் ஆகுது, அப்படியே நிற்கிது. இந்த டி நகர்லேருந்து ரைட் எடுத்து சைதாப்பேட்டை போவோம்ல, அந்த ரூட்டு. நேரத்துக்கு ஒரு 1000 ரூபாய் அசால்ட்டாக 10 மணிக்கு பண்ண வேண்டியது. பரவாயில்ல, இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இந்த ரூட்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தாச்சு. ஒரு எல்லாமே இன்னும் பயங்கர டிராஃபிக்குங்க. ரொம்ப ஆசைப்பட்டு சரி ஒரே ரூட்டு ஓட்டுறமே போர் அடிக்குது, இந்த ரூட் இப்படி ஓட்டலான்னு பார்த்தா மணி 11 ஆயிடுச்சு. 880 ரூபா தான் இயரிங்ஸ். ஆனால் ரொம்ப டிராஃபிக்குங்க. டியூட்டிலாம் அடிக்குது. ஒரு 500 மீட்டரில் காட்டுது. எடுத்துகிட்டு பார்த்தா அங்கே சுற்றி இங்கே சுற்றி 3.2 கிலோமீட்ரு அந்த மாதிரி. ஏன்னா தேனப்பேட்டில் ஒன் வேவாக இருக்குல்ல, அதனால் பரவாயில்ல. ஒரு 880 ரூபா பார்ப்போம், ஒரு 1000 ரூபா பண்ண பார்ப்போம். சைதாப்பேட்டு அந்த மெட்ரோலேருந்து இங்கே இந்த காஃபி ஷாப்பு இது வரைக்கும் ஒரு ட்ரிப்பு 100 ரூபா. 4.5 கிலோமீட்டர் சம்திங் எவ்வளோ காட்டுச்சு. 100 ரூபாய் கேட்டேன், கொடுத்துட்டாரு. நம்ம இப்போது ஆலந்தூர் கிட்டே வந்துட்டோம். இது வரைக்கும் ஒரு 980 ரூபா. டைம் வந்து 11 ஆயிடுச்சு. ஓகே, அப்படியே மூவ் பண்ணி போவோம். ஆலந்தூர் மெட்ரோ கிட்டே வந்திருக்கோம். ஆனால் ஆக்சுவலாக இங்கே வந்து பயங்கர காம்படிஷனாக இருக்கும். டியூட்டி எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். லைனாக காரு ஆட்டோ எல்லாம் வெயிட்டிங். நான் எப்பவுமே வந்து இங்கே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவேன். அப்படி இல்லைனா மூவ் பண்ணி ஆதம்பாக்கம் போயிடுவேன் உள்ளே. அங்கே போனால் கண்டிப்பாக டியூட்டிஸ் இருக்கும். 980 ரூபா ஒரு 11 மணி வரைக்கும். ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து
கேப் வெளியூர்லேருந்துலாம் வந்து ஆட்டோலாம் இங்கே ஓட்டலாமா அப்படின்றீங்க. ஆக்சுவலாக இதுனா நம்பர் 76. 76னா தென்காசி தானே, திருநெல்வேலியா தூத்துக்குடியா தென்காசியே தெரில. ஸோ அங்கே இருக்கவங்க கேப் டிரைவர் ஓட்டுறாங்க. ஸோ ஆட்டோ ஏன் ஓட்டக்கூடாது எனக்கு தெரியல. நீங்கள் கேட்குறது ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஓட்டலாமா அப்படின்லாம் கேட்குறீங்க. அதுமாதிரி நான் இப்போ கார் நம்பர் ஒன்று காட்டினேன், டிஎன், அது தென்காசி ரிஜிஸ்ட்ரேஷன், அம்பாசமுத்திரம்னு நினைக்கிறேன். கார்லாம் வந்து ஓட்டுறாங்க, ஏன் ஆட்டோ ஓட்ட முடியாது? நீங்களே பிரித்து பார்க்குறீங்க. சென்னை வேறு, நம்ம நாங்கள் பாகிஸ்தான் இந்தியா வாங்க, தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி எல்லாமே ஒன்று தான் நம்மலாம். ஸோ காரில் நிறைய ஓடுது. ஆட்டோவும் நான் பார்த்துருக்கேன் நிறைய. ஏன் ஆட்டோ நிறைய ஓடல அப்படின்னா, அங்கேருந்து எடுத்து ஆட்டோ ஓட்டிட்டு வர முடியாது, அதனால எடுக்க மாட்டாங்க. இங்கே வந்து செட்டில் இருப்பாங்க, இங்கே தான் எடுப்பாங்க. அங்கேருந்து ஒரு அட்ரஸ் ப்ரூஃப்லாம் இருக்குது, உங்கள்கிட்ட ஆட்டோ இருக்குது, அங்கேருந்து எடுத்துகிட்டு வர முடியும், நீங்கள் ஓட்டிட்டு வர முடியும்னா தாராளமாக ஓட்டிட்டு வந்து நீங்கள் ஓட்டலாம். எனக்கு புரியல, அதனால எதனா ரூல்ஸ் இருக்கா? நீங்களே உங்களை நினச்சிக்கிறீங்க ஓட்டக்கூடாதாமே சொல்கிறாங்க, எதுக்கு சொல்கிறாங்க எனக்கு தெரியல. அது மாதிரி எதனா ரூல்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓட்டக்கூடாது அப்படின்னா ஏன் திருச்சி வண்டிலாம் இங்கே ஓட்டக்கூடாதா, மதுரை வண்டி இங்கே எடுத்துகிட்டு வந்து ஓட்டக்கூடாதா, கேப் ஓடுது ஏன் ஆட்டோ ஓட்டக்கூடாது? ஆட்டோவாக வந்து டிரைவ் பண்ணிட்டு வர முடியாது. எனக்கு ஆசை, இப்போ சென்னையிலேருந்து கன்னியாகுமரி ஆட்டோவில் போகணும்னு எனக்கு ஆசை. ஒரு 2 நாளில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்தி போகலாம் அப்படின்னு. பட் வந்து எனக்கு அங்கே போகிற வழியில் திருச்சியில் எங்கே சிஎன்ஜி இருக்கும், மதுரையில் எங்கே இருக்கும், திருநெல்வேலியில் எங்கே இருக்கும்? ஏன்னா பெட்ரோல் நம்ம கண்டிப்பாக ஓட்ட முடியாது. அது ஒரு 1.5 லிட்டர் வச்சுக்கின்னு, 1.5 லிட்டர் தான் பெட்ரோல் டேங்க். அது தெரியாமல் ஐடியா புரியாமல் இருக்கிறேன், இல்லைன்னா அதை நான் பண்ணிடுவேன். சரி, அது யாருமே பண்ணாதது ஒன்று பண்ணிடுவேன். ஸோ அதான் காரணமாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. அவ்வளோ தூரத்தை வந்து டிரைவ் பண்ண முடியாது 3 வீலர். மற்றபடி காருக்குலாம் தான் அடிச்சு ஓட்டு வந்துடலாம், சென்னையில் ஓட்டு வந்து இங்கே ஓட்டிக்கலாம். ஓகே, உங்களுக்கு இதுவாக இருந்தால் சொல்லுங்க, நான் வரேன் சென்னை டு கன்னியாகுமரி ஒரு வீடியோ பண்றேன், அப்படியே அங்கே கூட அங்கே ஓட்டு வரணும், நீங்க ஓட்டுவாங்க. அதுக்கெல்லாம் போய்க்கிறீங்க அப்படிலாம் கிடையாது. அப்படி எதனா இருக்கா ரூல்ஸ் அப்படின்னா சொல்லுங்க. அந்த ஊர் வண்டிலாம் இங்கே ஓட்டக்கூடாது அப்படின்னா கமெண்ட்ல யாருமே தெரிஞ்சா சொல்லுங்க. ஓகே, ஆதம்பாக்கம் வந்தோன்னா டியூட்டி நிறைய அடிக்குது யூபர்ல. ரேட்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பாருங்க 12 கிலோமீட்டருக்கு 176 ரூபாய் அடிக்குது. ரேப்பிட்டோ எதனா அப்படி நம்மளை மூவ் பண்ணி விட்டா தான் உண்டு மேடவாக்கம் போகிறதுக்கு. ஆதம்பாக்கம் வந்திருக்கோம். ஸோ பீக் ஹவர் ஓவரு, மணி 11:30 ஆக போகுது. இன்னைக்கு ஏர்னிங் கொஞ்சம் கம்மி தான் நம்மளுக்கு. ஓகே, 980 ரூபா. ரேப்பிட்டோ எல்லாம் டி நகர் அந்த பக்கம்லாம் அடிக்குது. நம்மளுக்கு தேவை மேடவாக்கம். டி நகருக்கு பாருங்க, 10 கிலோமீட்டருக்கு 145 ரூபா. 14 ரூபா ஆயிடுச்சு, 20 ரூபா வந்தது. பள்ளிக்கரணை காமாட்சி ஹாஸ்பிட்டலு 90 ரூபா அடிக்குது. ஓகே, பரவாயில்ல, மூவ் பண்ணிப்போம், வேறு வழி இல்லை. யூபரில் இந்த மாதிரிலாம் ஆகவே ஆகாது. கால் பண்ணாலும் எடுக்க மாட்டுறாங்க கஸ்டமரு, கேன்சலும் பண்ணி தொலைய மாட்டுறாங்க. cannot find a rider to get paid by your rider for waiting stay near to pick up area. You receive premium fee. வர மாட்டாங்களே. ஆக்சுவலாக இப்போ நம்ம கேன்சல் பண்ணாங்க பார்த்தீங்களா ஒரு கஸ்டமரு, அவங்க பார்த்தா அங்கே நான் நின்றுட்டு இருந்தேன். கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்களே வெளில வந்தாங்க. காமாட்சி ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகிறாங்க. இல்லை தம்பி, ஃபோன் எனக்கு வரல, நான் 3 தடவை அவங்களுக்கு ட்ரை பண்ணேன், ஃபோன் வரல அப்படின்னு சொல்கிறாங்க. கட்சியில் சரி நான் 120 தரேன்ப்பா, கூப்பிட்டு போய் விடுப்பா அப்படின்னாங்க. கூப்பிட்டு வந்து இது ஹாஸ்பிட்டலில் விட்டாச்சு. அது ஆக்சுவலாக 90 எவ்வளோ தான் காட்டுச்சு. மணி 12ஆவது. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 1100 ரூபாய் ஏர்ன் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக லாஸ்ட்டாக அந்த அம்மா அவங்க கேன்சல் பண்ணிட்டேன். நம்மளுக்கு கேன்சல் ஃபீஸ்லாம் எதுவும் ஆகாது, ஏன்னா கஸ்டமர் கேனான் ஃபைண்ட் நம்ம அந்த லொக்கேஷனுக்கு போய் தான் கேன்சல் பண்ணோம். அப்புறமா அவங்களே வந்து கூட்டு போய் விடுப்பா, நான் 120 தரேனாங்க. அதை காட்டினது 96 ரூபாய் எவ்வளோ தான் காட்டுச்சு. சரி, ஓகே, அதோடு சேர்த்து 1100 ரூபா. பள்ளிக்கரணை தாண்டி வந்திருக்கோம். அப்படியே பார்ப்போம் எதனா டியூட்டி வருதான்னு. இல்லைனா பள்ளிக்கரணை தான் அடிக்குது. இல்லைனா அப்படியே நான் வீட்டுக்கு மூவ் பண்ணி போயிடுவாங்க. பார்ப்போம். ஓகே, ஃபைனலாக வந்து ஒரு 1100 ஒரு 1100 ரூபாவோட இன்னைக்கு டே க்ளோஸ் பண்ணிட்டேன். எப்படி பார்த்தாலும் ஒரு 400 ரூபாய் நம்மளுக்கு ஷார்ட்டேஜ் ஏர்னிங்ஸு. சரி, டெய்லி இப்படியே மடிப்பாக்கம் வேலைச்சேரி இப்படியே தான் ஓட்டிகிட்டு இருக்கோமே, ஒரு சேஞ்சு அப்படி ஒரு ரவுண்டு போயிட்டு வரலாம். அந்த பக்கம் ஒரு மடிப்பாக்கம், சாரி அந்த பக்கம்லாம் போகல, ரொம்ப நாள் ஆச்சு. ஸ்டார்டிங் ஆட்டோ ஓட்டும் போது போனேன், நடுவில் இப்போலாம் போகிறதே இல்லை, ஏன்னா டைம் வேஸ்ட் பண்ணுறது இல்லை நம்ம. அதுக்கேற்ற மாதிரி அந்த பக்கம் போய் நல்லா மாட்டிக்கிட்டோம் டிராஃபிக்கில். ஸோ ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சிஎன்ஜி ஒரு பாயிண்ட் தான் காலியாக இருக்குது. ஒரு 150 ரூபாலேருந்து 180 ரூபா போயிருக்கோம். நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் எங்கள் அம்மா கொடுக்க வேண்டிய அந்த 1000 ரூபாய் எனக்கு வந்துடுச்சு. ஓகே, பரவாயில்ல. செகண்ட் ஹாஃப் நல்லாயிருக்கும், ஏன்னா நேற்றுலாம் தீபாவளி எல்லாருமே ஷாப்பிங் போகிறாங்க. ஈவினிங்கில் நல்லா டியூட்டிஸ் இருக்குது.
நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2.25 மணி நேரத்துல ஈஸியா 1000 ரூபாவோ 1000 சில்லறையோ ஈஸியா ஏர்ன் பண்ணிட்டேன். ஈவினிங் ஒரு 6 மணிக்கு தான் போனேன். 8:15 8:30க்குள்ளலாம் நல்லா வந்துச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு ட்ரிப் அடிச்சுட்டே இருந்தது. அது மாதிரி ஈவினிங்ஸ் ஏச்சு போய் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி வீடியோ போடலன்னா கேட்டே இருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ், சந்தோஷமா இருக்கு. ரொம்ப அந்த அளவுக்கு நீங்க இன்வால்மெண்டா இருக்கீங்க நம்ம சேனல் கூட அப்படின்னு. வீடியோ நம்ம வியூவர்ஸ் எல்லாருக்கும் நான் எப்பவும் சொல்ற மாதிரி தான், சப்ஸ்கிரைபர் எல்லாமே பார்க்கணும். இப்போ எல்லாமே வியூஸ் கரெக்டாக ஒரு 3 நாள் கேப் விட்டோன்னா எல்லாரும் பார்த்துடுறாங்க. ஓகே, ஸோ ஓகேங்க, வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க, சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கிறீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ மணி விலாக்ஸை வந்து அடுத்த லெவலில் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, ஸோ ஓகேங்க, பாய். வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நான் போயிட்டு நல்லா தூங்கி எழுந்திரிச்சு சாயங்காலமா போகிறேன். டேக் கேர், உங்கள் உடம்பையும் பத்திரமா பார்த்துக்கங்க. ஓகேங்க, பாய்.